حي على الفلاح. எப்படிப்பட்ட ஒரு லைஃப், எப்படிப்பட்ட சோதனைகளை ஃபேஸ் பண்ணினாங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ஆனா அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கட்டத்துல கைட் பண்றான். ஒரு கட்டத்துல கைட் பண்றான். என்ன கைட் பண்றான்? ஃபிரௌன் வீட்டுக்கு போங்கோ, அவனுக்கு பைத்து உண்மையை சொல்லுங்கோ. அவன் சொல்றான் நான் தான் ரப்புன்னு சொல்லி, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்புன்னு யார் சொல்றான்? ஃபிரௌன் சொல்றான். அப்படிப்பட்ட ஃபிரௌனிடத்துல அல்லாஹ் மூசாவை அனுப்புறான். நாங்கெல்லாம் எங்க வாப்பா? நாங்கெல்லாம் எங்க? நான் போறேன், இன்னைக்கு 2 பேச்சு பேசிட்டு வாரேன். இன்னைக்கு நான் பேய்த்து 2 கலட்டு வாரேன். இன்னைக்கு நான் பேய்த்து இன்ஷா அல்லாஹ் வெட்டொண்டு துண்டு 2 வார்த்தை பேசிட்டு வாரேன். நாங்க போக முந்தி அப்படித்தானே போவோம். எங்களை பத்தி தவறாக பேசிய, எங்களை பத்தி குறையாக பேசிய, எங்களை பத்தி தவறாக புரிந்திருக்கக்கூடிய ஒருவரை நாங்க சந்திக்க போறோம் என்றா போகக்குள்ளே என்ன எப்படி போவோம்? இன்றைக்கு பேய்த்து 2 கலட்டு வர போறேன். இன்றைக்கு பேய்த்து 2 வார்த்தை சொல்ல போறேன். இன்றைக்கு பேய்த்து பேசுற பேச்சால 2 துண்டாக மாறணும் என்ற நியத்தோட தான் யாரு போவோம்? யாரு போவோம்? ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போறதுக்கு முன்னாலேயே கைட் பண்றான். உங்களோட வாயை நீங்க எப்படி பாவிக்கணும். அவன் யாரு? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் மிகவும் உயர்த்தியான கீர்த்தியான மேலான உங்களை பராமரிக்க கூடியவன் ரப், உங்களுடைய ரப் என்று சொல்லி யார் சொல்றான்? அந்த ஃபிரௌனிடத்துல நீ அல்லப்பா ரப்பு, நீ அல்ல ரப்பு, ஏண்ட ஓண்ட ரப்பு வேறொத்தன், அவன் தான் உலகத்தை படைத்து பராமரிக்க கூடியவன், அவன் தான் உலகத்தை பராமரிக்க கூடியவன் என்று சொல்ற செய்தியை சொல்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் போறாங்க. போகக்குள்ள அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், ஃபகூலா லஹு கௌலன், ஓதுங்களேன், ஃபகூலா லஹு கௌலன் லையினன். நீங்க 2 பேரும் அவனோட பேசக்குள்ள கொஞ்சம் அல்ல உங்களோட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த வாயை பயன்படுத்துறதுக்குரிய கைடன்ஸ். இதுதான் வாயை பயன்படுத்துறதுக்குரிய கைடன்ஸ். அனரப்புக்குமுல் அலா என்று சொல்றவனோடு நீ எப்படி பேசணும்? நீங்க யாரு? சுஹ்ஃபி இப்ராஹீம வ மூசா, வேதமும் தௌராத்துடைய வேதமும் சுஹ்ஃபுகளும் கொடுக்கப்பட்ட நபியை தனி அனுப்ப இல்ல, அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக மாத்தி 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்புறான். யாரிடத்துல? அன ரப்புக்குமுல் அலா. அல்லாஹ் கைட் பண்றான், தயவு செஞ்சு நீங்க நபியாக இருக்கேலும், உங்கள்ட்ட தௌராத் இருக்கேலும், உங்கள்ட்ட இன்ஜீல் இருக்கேலும், நீங்க தான் ஹக்கான உண்மையான சரியான மார்க்கத்தில் இருக்கிறீங்க. ஆனாலும் அவன்கிட்ட பேசக்குள்ள நீங்க பணிவாகத்தான் பேச வேண்டும். நாங்க ஃபிரௌனுடைய பேசுறதுல வாப்பா, நாங்க யாரும் ஃபிரௌனுடைய கதைக்கிறது இல்ல. நாங்க கதைக்கிற யாரோட தெரியுமா? தலையை கொண்டேத்து நெத்தியை கொண்டேத்து பூமியில வச்சு கொண்டு சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய உயர்த்தியை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய அந்த உயர்த்தியான ரப்பை ஏற்றுக்கொண்ட மனிதர்களோடு தான் நாங்க பேச போறோம். இந்த சபையில் என்ன ஜமாத் இருந்தாலும், தௌஹீதாக இருக்கட்டும், தப்லீகாக இருக்கட்டும், சலஃபியாக இருக்கட்டும், தரீகாவாக இருக்கட்டும், காதிரியாவாக இருக்கட்டும், நக்ஷபந்தியாவாக இருக்கட்டும், மாத்துர்தியாவாக இருக்கட்டும், அஷரியாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நெத்திய கொண்டைத்து பூமியில வச்சு என்னங்க சொல்றாங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். முழு பேரும் சொல்றது சுப்ஹான ரப்பியல் அலா தானே. அவங்க யாரும் சொல்லலையே நான் தான் ரப்புன்னு சொல்லி.
நான் தான் ரப்புன்னு சொல்றவனோட நீ இப்படி பேசுவாப்பான்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லுவதாக இருந்தா, அல்லாஹ் உயர்த்தியானவன், என் ரப்பு மிக உயர்த்தியானவன் என்று சொல்லி சுஜூதுல தலையை வச்சு கொண்டு தலையை உரைச்சி உரைச்சி அல்லாஹ்வை துதிக்க கூடியவனோட நான் எப்படி பேசுவேன்? அன்பானவர்களே, மிக அன்பாக சொல்றேன், இந்த வாயால பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு தௌபா செய்யலாம். அல்லாஹ் தான் மன்னிக்க வேண்டும். அதுக்கு வருத்தத்தான் படலாம். என்ன படலாம்? வருத்தப்படலாம். எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம். எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம். நீங்க ஒருத்தருக்கு அடிச்சீங்க, அவருக்கு சொல்லல வேணா கடியப்பான்னு சொல்லி. நீங்க ஒருத்தருக்கு அடிச்சீங்க, அவருக்கு சொல்லல உங்களுக்கு என்ன செய்ய என கடி என்பதாக. நீங்க ஒருவர்கிட்ட போய் உங்களை பத்தி ஒரு வார்த்தை, அவரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவர் எத்தனாயிரம் பேருக்கு சொல்லி இருப்பாரு. அவர் எத்தனாயிரம் பேருக்கு சொல்லி இருப்பாரு. எனவே இந்த வாய், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரி, நான் இதுக்கு முந்தைய சொல்லி இருக்கிறேன், புகாரி ஷரீஃபை படிங்கோ, புகாரி ஷரீஃபை படிங்கோ, தயவு செஞ்சு படிக்க வானம். எதுக்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு பதில் சொல்ல படிக்க வானம். அந்த இல்மை விட்டு அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக. அதுக்குரிய உலமாக்கள் அதை செய்வாங்க. அவங்க பெறட்டும். மாற்று கருத்து சொல்லக்கூடியவங்களுக்கு முறையாக பதில் சொல்லுவதற்கு புகாரிய, முஸ்லிம, அபூதாவூத, திருமிதி அவங்க பெறட்டும். நாங்க பொதுமக்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லுவதற்கு நாங்க புகாரிய பெறட்ட தேவையில்லை. நாங்க புகாரிய பெறட்டுவோம். எதுக்கு தெரியுமா? எங்கட வாழ்க்கைக்கு. எனக்கு ஒரு கைட் புக், என் வாழ்க்கையில் அதை நான் எடுத்து நடக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரியை முடிக்கிறாங்க. ஆச்சரியமாக முடிக்கிறாங்க. புகாரி ஒரு ஆச்சரியம், சஹீஹுல் புகாரி ஒரு ஆச்சரியம். ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாங்க? இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்தும் உங்களுடைய நிய்யத்தை வைத்துத்தான் மதிப்பு. அமல்கள் அனைத்தும் உங்களுடைய நிய்யத்துக்களை வைத்துத்தான் மதிப்பீடு செய்யப்படும். உங்களுடைய நிய்யத்தை அறிந்தவன் யாரு? 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 அல்லாஹ். அல்லாஹ். அமல்கள் அனைத்துக்கும் மதிப்பீடு, நன்மை வழங்கப்படும் உங்களுடைய எண்ணங்களை மையமாக வைத்து. அந்த எண்ணங்களை தெரிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம். அதனால மற்றவன் அமலுக்கு யாரும் மார்க்ஸ் போட போக வானம். அது உங்களோட வேலை அல்ல. அது உங்களோட வேலை அல்ல. தீன்ல, இந்த தீன்ல இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3 என்று யாருக்கும் மார்க்ஸ் போடுறதுக்கு ரைட்ஸ் இல்ல. அப்சல் மஃசூல் இல்ல. இது மிச்ச நல்லம், இது பரவாயில்லை, அது பெஸ்ட், அது குட், அது பெட்டர் என்று சொல்லி கேட்டகரைஸ் பண்றதுக்குரிய ரைட்ஸ் யாருக்கும் எதுல இல்ல? எதுல இல்ல? தீன்ல இல்ல. நாங்க இங்க பயான் பண்ணேலும் ஒருத்தர் பள்ளிக்கு வெளியில வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுறாரு. வரக்கூடிய மக்களுடைய செருப்புக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரு. வரக்கூடிய மக்களுடைய செருப்புக்களை பத்திரமா பாதுகாத்து வைத்திருக்கிறாரு. யாருங்க நல்லம்? இந்த புட்டுவத்தில் உட்கார்ந்து பயான் செய்வருடைய எண்ணமும் அங்க இருக்கிறவருடைய எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் யாரு? யாரு? அல்லாஹ். யாரும் யாருக்கு மார்க்ஸ் போட இயலாது. மார்க்ஸ் போடுறது யாரு? அல்லாஹ். இன்னமல் அமாலு பின்னியாத். இதை சொல்லி போட்டு புகாரிய முடிக்கிறாங்க. புகாரிய முடிக்கிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சஹீஹுல் புகாரியுடைய கடைசி ஹதீஸ் தெரியுமா? மனிதர்களே, உங்களோட வார்த்தைகள் நிறுக்கப்படும். உங்களோட வார்த்தைகள் நிறுக்கப்படும். எப்ப சொல்றாங்க தெரியுமா? இது காத்து நிறுக்கப்படும் என்று சொன்ன நம்பாத காலத்துல,
வார்த்தைகள் நிறுக்கப்படும். நீங்க கக்குறீங்க, உங்களுக்கு கக்கல். டாக்டர் போனா டாக்டர் வாயில மஷினை வச்சு பாப்பாரு, சொல்லுவாரு உங்களோட கக்கல் இவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி. சத்தத்தை அளக்கேலும், சத்தத்தை மதிப்பீடு செய்யலும். அந்த காலத்துல அப்படி ஒன்று இருக்க இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரியை முடிக்கிறாங்க, மனிதர்களே உங்களோட வார்த்தைகள் நிறுக்கப்படும், கவனமா பேசுங்கோ. கலிமத்தானி, ரெண்டு வார்த்தைகள், ஹஃபீஃபத்தானி, வாய்க்கு ரொம்ப லேசி, வாய்க்கு ரொம்ப லேசி. ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. சகீலத்தானி பில் மீசானி, தராசில ரொம்ப பாரமானது. தராசில வச்சா ரொம்ப பாரமா இருக்கும். வாய்க்கு சொல்லுங்களேன் ரொம்ப லேசி. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ஒரு கஷ்டமும் இல்ல. வாய்க்கு ரொம்ப லேசி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகப்பானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, தராசிக்கு ரொம்ப கரமானது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று புகாரியை மூடுறாங்க. அப்படியே என்று சொல்லி புகாரியை மூடுறாங்க. முடிச்சு எண்ணங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு தராசில நிறுக்கப்படும். நிறுக்கிறது தொழுகையை மட்டுமல்ல, வார்த்தைகளையும் நிறுப்பான், பேச்சுக்களை நிறுப்பான், கலிமாக்களை நிறுப்பான். இந்த வார்த்தை நல்லதாக அமையும்.